மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து கொன்னை வாயுடைய செவிடனை அவரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். வாசிங்க. அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தன்னுடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து அவனுடைய காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு எல்லாம் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாக பேசினான். ஒரு செவிடனும் ஒரு கொன்னை வாயும் உடையவன். 2 பிரச்சனை அவனுக்கு. காது கேட்காது, 2வது வாய் சரியா பேச முடியாது. 2லேயும் ஒரு கட்டு இருந்தது. அவனை இயேசுவண்டை கொண்டு வந்த போது இயேசு தன்னுடைய விரல்களை அவன் காதுகளுக்குள்ளே வைத்தார். அவருடைய கை அவனை தொட்டது. 2வது உமிழ்ந்து அவனுடைய நாவையும் தொட்டார். தொட்டுட்டு திறக்கப்படுவாயாக எப்பத்தா என்று சொன்னார். எப்பத்தா என்று சொன்னால் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். எப்படி அவர் ஜெபம் பண்ணார்? பெருமூச்சோட ஜெபம் பண்றார், பாரத்தோட ஜெபம் பண்றார், பெருமூச்சோட ஜெபம் பண்றார். இயேசு கிறிஸ்து நல்ல தெய்வம். உன் பிரச்சனையை பார்க்குறவங்க சில நேரம் உன்னை பார்த்து சிரிப்பாங்க, இல்லாட்ட உன்னை கேவலமாக நினைப்பாங்க. ஆனால் இயேசு உன்னை பார்த்து பெருமூச்சு விட்டு 2 காரியத்தை செய்கிறார். 1, அவன் செவிட்டு காதுகளை திறக்கிறார். 2வது அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு செவ்வையாக பேசினான். உனக்கு ஆண்டவர் செவ்வையான ஒரு சுகத்தை கொடுக்க வல்லமை உடையவர். அவர் உன்னை முற்றிலும் அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குவார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரை, இன்னைக்கு எங்கள் கட்டுகளை நீர் அவிழ்க்கிறதற்கு உம்முடைய கரம் எங்கள் மேலே படுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எவ்வளவு பாரத்தோட ஜெபம் பண்ணுகிறீர் கர்த்தாவே. உன் மேலே ஆண்டவர், உன்னை உருவாக்கின ஆண்டவர், நீ இப்படி தான் இருக்கணுமையா, வியாதியோடு வாழ்ந்தே நீ சாகணும்னு ஆண்டவர் விரும்புகிறது அல்ல. நீ நல்ல சுகத்தோடு வாழணும், நீ நல்ல பலத்தோடு வாழணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதுதான் ஆண்டவர் பெருமூச்சு விடுகிறார் உன்னை பார்த்து. ஆவியானவரும் பெருமூச்சோடு உனக்காக வேண்டுதல் செய்கிறார். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவர் காத்திருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய ஒரு வல்லமை இந்த இடத்துல இருக்குது. அவருடைய பெருமூச்சு இந்த இடத்துல இருக்குது. அவர் உன் கட்டுகளை அவிழ்க்கிறார் இயேசுவின் நாமத்தினால. சகல கட்டுகளிலிருந்தும் ஆண்டவர் உன்னை அவிழ்த்து விடுகிறார். கட்டப்பட்ட நீ கட்டவிழ்க்கப்பட ஆண்டவர் விரும்புகிறார். உன் இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிற அழுத்தத்தில் இருந்து இப்பொழுது உடனே கர்த்தர் உன்னை கட்டுகளை அவிழ்க்கிறார். ஹல்லேலூயா. மன அழுத்தம் இன்றைக்கு உன்னை விட்டு மாறுகிறது. உன்னை அழுத்துகிற அந்த மன கட்டுகளை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். உன் கைகளையும் கால்களையும் கட்டி போட்ட போல நீ உணர்கிறார். உன்னால் சரியாக நடக்க முடியலை, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. இன்றைக்கு ஆண்டவர் செவ்வையான ஒரு விடுதலை உனக்கு கொடுத்து உனக்கு அற்புதத்தை செய்ய என் ஆண்டவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். ஆமென்.